எனக்கு இது வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு क्वेश्चन பேப்பர் ஃபார்மேட்ல எனக்கு வேணும். இந்த வீடியோல இப்போ வந்து பொது தமிழ் வந்து நம்ம 2025ல உங்களை எப்படி ட்ரெயின் பண்ண போறோம் நான் சொல்லிருக்கேன். இங்க எத்தனை क्वेश्चंस ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த क्वेश्चंस ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம். தமிழ்நாடு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட வரிசையா எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி 2025ல் நம்மளோட யூடியூப் சேனலில் பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மாபெரும் முயற்சி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். என்ன சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th to 12th வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், அதாவது லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், அதுவும் வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட் படி எப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்களோ அதன்படி வந்து நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும், அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ரீசன் அண்ட் அசஷன் சொல்லுவோம், அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணி புக்கில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி தர போகிறோமோ அதுக்கான மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்ல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெய்லி கைடன்ஸ் வந்து கொடுக்க போறோம். அண்ட் எல்லாரும் வந்து நீங்க இதன் மூலமா வந்துட்டு ரொம்ப பெரிய பயனடைவீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே சார், இதுல எப்படி சார் நீங்க வந்து முயற்சி நம்மளோட பயிற்சியில நம்ம எப்படி வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து இப்போ பொது தமிழுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கான கேள்விகளை வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி நம்ம கொடுத்துருக்கோம். லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவேன். லைன் பை லைன் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. இது வந்து இப்போ ரெட் கலரில் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கான இது இருக்கும். இல்லை சார், எனக்கு இது வந்து ஒரு பிடிஎஃபாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும், அப்படி அது கிடைச்சா நான் வந்து அதை வந்து என்னோட ஃபோனில் வச்சு நான் அப்பப்போ படிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்காக உங்களுக்கு பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து காஸ்ட், அது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை சார், நான் வந்து எழுதி படித்தாலே எனக்கு வந்து டைம் இருக்குது, நான் எழுதி படித்தா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த இது நாம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் மூணாவது, இது எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து ஆன்சராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது மொத்தத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எத்தனை கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ இந்த முயற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், என்னென்ன பெனிஃபிட் இதனால வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் இந்த ஒரு இயல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இயலை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அந்த இயலில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை முக்கியமான கொஸ்டின்ஸ் போக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அது எல்லாமே உங்களை வந்து புரிய வச்சுருவோம். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து இப்போ ஓகே நீங்கள் கொஸ்டின்ஸாகவே கொடுத்துட்டீங்க, வினாக்களாக நம்ம வந்து இப்போ வந்து இதை பார்த்தாச்சு வினாக்களாக. ஆனால் எனக்கு இதில் இருக்கிற மொத்த லெசனையும் எனக்கு லைன் பை லைன் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ கோர்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ கோர்ஸும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு இயல் விடாமல் எல்லாத்தையுமே லைன் பை லைன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வீடியோ கோர்ஸாக வந்து ரெடி பண்ணிட்டோம். வீடியோ கோர்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து 9115049115 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மொத்த வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போனாலும் படிச்சுக்கலாம். லைன் பை லைன் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ வந்து பொது தமிழ் வந்து நம்ம 2025ல் உங்களை எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பொது தமிழ் யாரெல்லாம் வந்து புதுசாக படிக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து படித்ததுக்கப்புறமா எந்தெந்த கேள்விகள் வந்து நான் எங்கே போய் அட்டன் பண்ணுறேன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலாக வந்து இது வந்து நம்மளோட இனிஷியேட்டிவாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பொது தமிழில் அடுத்த வருஷம் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி 95க்கு மேலே நம்ம கண்டிப்பாக அடிக்கிறோம், வேலையை வாங்குகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மார்க் பின்னாடி போயிட்டீங்களோ அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். அடுத்த வருஷம் உங்களை வந்து கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு பொது தமிழில் இருக்கிற பயத்தை நாங்கள் வந்து போக்கிடுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் அடுத்த வருஷம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மாதிரி நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்.
சார் இப்போ பொதுத்தமிழ் மட்டும்தான் நீங்கள் வந்து 2025 சொல்ல போகிறீங்களா, எங்களுக்கு வந்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பொதுத்தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் பாலிட்டியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, யூனிட் 8 யூனிட் 9 கணிதமாக இருக்கட்டும், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பொதுத்தமிழ் ரிலேட்டடாக இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். எப்போவுமே காலை 9 மணிக்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வீடியோஸ் வந்து 9 மணிக்கு அப்லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 மணிக்குள்ளே வந்து அப்லோட் ஆகிடும். 12 மணிக்குள்ளே வந்து அப்லோட் ஆகிடும். ஏன்னா இதில் ரொம்ப ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு நம்மளோட பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் சைட்லேருந்து நான் கொடுக்க போகிற ஒரு மாபெரும் முயற்சி. நீங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கோங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், முதல் வேலையாக வந்து தினமும் டிஎன்பிஎஸ்சி உஸ்தாதியன் அகாடமிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரண்டாவது இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாமில் ஒரு 10 மார்க் 20 மார்க்கில் வந்துட்டு யாரெல்லாம் ஃபெயிலாக இருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் புதுசாக வந்து படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸோ. ஸோ தேங்க்யூ. See you in another video tomorrow. Thank you.